தெரிவிக்கின்றேன். இந்த மாவட்டத்தால் இந்த சமூகம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாடறியும். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு நெல் கூலி கொடுங்கள், இல்லை எங்களுக்கு நிலம் கொடுங்கள் என்று கேட்கவில்லை. எங்களை ஏண்டா எச்சிங்கன்னு சொல்றீங்க, உங்களை விட நாங்க தாண்டா உயர்ந்தவன் சொல்றதுக்கு எங்களை ஒரு வாய்ப்பை கொடுறான்னு சொல்லிட்டு கேவலமான அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம புரட்சி பண்ணா மட்டும்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் நடக்கும். சும்மா வந்து பட்டியல இருந்து வெளியேற்றுங்க யார்கிட்ட கெஞ்சுறது? 1% இருக்கக்கூடிய இந்த நாய்கள்கிட்ட நம்ம கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த நாடே நம்ம நாடு. ஆனா இந்த இவங்கள்ட்ட நம்ம கெஞ்ச வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இங்க வந்திருக்கின்ற அனைவரும் ஒரு இளைஞர்கள் யாரும் இல்ல, பெரியவங்களா இருக்காங்க. அதனால சாந்தமா இருந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாடு கொடுக்காது. இந்த நாட்டை வந்து நம்ம திருத்தணும். எங்களுடைய மூதாதைகளை வந்து மனித வெடிகுண்டுகளாக மாறிதான் இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனா நாங்க இப்ப மனித வெடிகுண்டா மாறி எங்களுடைய சுதந்திரத்தை விடுதலை வாங்க வேண்டிய சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எல்லாம் பட்டியல் வெளியேற்ற சொல்லாதீர்கள். நம்முடைய சமுதாய விடுதலையை வாங்கி தருவதற்கு நாங்கள் எல்லாம் மனித வெடிகுண்டாக மாற தயாராகின்றோம். இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பாடத்தை புகட்ட இருக்கின்றோம். வருகின்ற தேர்தல் எவன் வந்தாலும் சரி, எங்க பகுதியில் நுழைஞ்சினா வண்டி வெடிக்கும். ஏண்டா வெடிக்குதுன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நாங்க எல்லாம் சும்மா புடிச்சு போலீஸ் போடுது சிறைச்சாலைக்கு போகலான்னு. நாங்களாம் இனிமே சிறைச்சாலை போனோம்னா வரலாறு கண்டுதான் சிறைச்சாலை போவோம். வணக்கம், நன்றி.